நாட்டில் இனவாதம் இல்லை, அரசாங்கமே அதனை தூண்டுகின்றது. இந்திக்கு அறிவித்த சாடல். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்று 17/2/2026 நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த நாட்டில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மை குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். ඒක ආණ්ඩුවට දැනුවත් කළා. ඉතින් අපි අහන්නේ ආණ්ඩුවෙන් නීතිඥ මහත්තුරුන්ගේ සේවාව ලබා ගන්නේ අපි පැහැදිලිවම දන්නවා මේ රටේ වැරදි කරපු අය, වැරදි නොකරපු අය, එහෙමත් නැත්නම් ඒ වැරද්ද වෙනුවෙන් චෝදනාවට ලක් කරා නම් ඒ වැරද්දට සම්බන්ධ නැත්නම් ඒකට நீதிඥ சகாய அரகன ඒගොල්ලෝ තමුගේ நாட்டின் சட்டத்திறனிகளுக்கு போதிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ள நிலையில் நேற்றைய தினம் சட்டத்திறனிகள் தமது பணிகளில் இருந்து விலகி எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒரு சந்தேக நபர் குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க அவர்களுக்கு சட்ட உதவி அவசியம் என்றும், ஆனால் தற்போதைய அரசாங்கம் குற்றவாளிகளுக்காக தோன்றும் சட்டத்திறனிகளையும் குற்றவாளிகளாக சித்தரிக்கும் ஒரு நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் ஆதிக்கம் குறித்து பேசிய அவர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தனது பொறுப்பில் முழுமையாக தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு கொலை சம்பவத்தின் போதும் அது பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான மோதல் என அரசாங்கம் கூறி தப்பிக்க பார்ப்பதாக சாடிய அவர், இவ்வாறான மோதல்களை தடுப்பதற்கு புலனாய்வு பிரிவினர் என்ன செய்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். குறிப்பாக பாதுகாப்பு வலயங்களுக்குள்ளேயே இவ்வாறான கொலைகள் இடம்பெறுவது அரசாங்கத்தின் பலவீனத்தையே காட்டுவதாகவும் அவர் விமர்சித்தார். யுத்தம் தொடர்பாக பிரதமர் அண்மையில் மன்னாரில் வெளியிட்ட கருத்துகளுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்த இந்திக்க அனுருத்த, பிரதமருக்கு யுத்தம் எப்போது முடிவடைந்தது என்ற திகதி கூட சரியாக தெரியாது என குறிப்பிட்டார். அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்து 1.5 வருடங்கள் நெருங்கும் நிலையில் மக்களின் பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டுக்கு உண்மையான அமைதியை பெற்றுக் கொடுத்தார் என்றும், ஆனால் இன்று பொதுமக்கள் வீதிகளில் பாதுகாப்பின்றி அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டார். எனவே செயல்திறனற்ற அமைச்சர்களை உடனடியாக பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தகுதியானவர்களை கொண்டு நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அவர் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்தார்.